வணக்கம். திடீர்னு இளையோர் ஜனநாயக கட்சியை வந்து மறுபடியும் ரொம்ப வேகமாக கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க. எதுக்காக 2021 ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பெரிய கேப். அந்த கேப்பு தெரிஞ்ச விஷயம்தான். என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ஆட்சியை உருவாக்கியிருந்தோம். அதனால திருப்தி இல்லை. அவர்களை எதிர்த்து சும்மா ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, சும்மா அறிக்கை விடுறது, இதெல்லாம் பெரிய உடன்பாடு கிடையாது. நான் உண்மையாகவே 2026 தான் காத்துட்டு இருந்தோம். ஏன்னா நாம செஞ்ச பிழை அப்படின்றது அதுக்கான வழி நாமளும் அனுபவிச்சோம். இப்போ இந்த இளையோர் ஜனநாயக கட்சி எதுக்காக ரொம்ப தேவையா? எனக்கு அதாவது சிலர்லாம் கேட்கும்போது சொன்ன நிறைய கட்சி இருக்கீங்க. ஆமாங்க, உண்மை. அப்கோர்ஸ் எனக்கும் தெரியும். தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு 6 கட்சி இருக்கு. ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 67 கட்சிக்கு மேலே இருக்கு. ரெஜிஸ்டர்ட் அன்ரெஜிஸ்டர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2463 கட்சிக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த எல்லா கட்சிக்குமே வித்தியாசமான ஒரு கொள்கையோட YDP இருக்கும். என்னடா அது புதுசாக எல்லாரும் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு செயல்பாடு மட்டும்தானே எல்லாத்தையும் காட்டும். ஸோ எங்களோட செயல்பாடுகள் கட்டாயமாக எல்லாத்தையும் காட்டும். நான் எதுக்காக இந்த யூத் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்றத சின்னதாக மட்டும் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். 2026 நோக்கி மட்டும் பயணப்படல. காலம் முழுக்க என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான எல்லா விஷயத்தையுமே செய்வதற்கான ஒரு பயணம் தான் இந்த YDP செய்ய போகுது. இப்போ நிறைய பேருக்கு வந்து தோணும், நீங்கள் என்ன மாதிரி உங்களோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக என்னாலையும் பக்கமாக எழுத முடியும். அந்த அந்த அறிவு ஆற்றல் எல்லாம் நம்ம 20 ஆண்டு கால பொது வாழ்க்கைன்றதை விட படைச்ச கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு செயல்பாட்டு வரைவு, புத்தகமாக வெளியிடுறது. ஏன்னா நாமளும் அந்த வேர்ல்டு உமன் விங்கு அப்படின்றதுனால பல நாடுகள் நம்முடைய அமைப்பு இருக்கிறதுனால பல ரோடு தொடர்பில் இருக்கிறதுனால எங்களாலையும் எல்லா நாடுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுக்கலாம் முடியும். அதில் உடன்பாடு கிடையாது. நான் மக்களுக்கு புரிகிற மாதிரி அவர்கள் பாஷையில் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த ஆட்சி அப்படின்னாலே அது மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சின்னு. YDPயை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. இது பிரபஞ்சத்துக்கான ஒரு ஆட்சி. பிரபஞ்சத்துக்கான ஒரு தீர்வை உண்டாக்குறது தான் எங்களோட எண்ணம். என்னங்க பேசும்போதே ஆட்சின்னு பேசுகிறீங்க அப்படின்னு. எப்பவுமே தொலைதூர ஒரு கனவும் திட்டமும் இருக்கணும். அதே மாதிரி மண்ணுக்குரியவள் அந்த தகுதி இருக்கு. எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் தான் ஆளணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவர்களும் வந்தவங்க தானே, இனிஷியலாக வரும்போது வந்தவங்க தானே. அதனால வந்து நாம பேசும்போது இப்படி பேசுறது தான் நான் விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரு பெண்ணை என்னைக்குமே எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இவங்களை மிஞ்சி போனால் ஒரு கோப்பா சேவா வச்சுக்கலாம், அவ்வளோதான். நல்லா பேசுகிறாங்கன்னா ஒரு கோப்பா சேவா வச்சுக்கலான்னு. பெண்ணை தலைமையேற்க பழகணும். அதாவது இது வந்து அவர்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது மட்டும் கிடையாது. எப்பொழுதுமே கேட்கிற இடத்துல மட்டுமே பெண் இருக்கக்கூடாது, கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவும் இந்த YDP, ஏன்னா YDPயுடைய ஃபவுண்டர் தான் நான். இதோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பெண், இளம் பெண் தான். அதனால அதுவே ஒரு மாற்று தான். YDPயை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாரையும் விட அதுவே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்தான். எங்களோட கொள்கை அப்படின்றத நான் மறுபடியும் சொல்ல ஆசைப்படுறேன். நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கான ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கிறோம். அதாவது மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது, இங்கு வாழும் எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுக்க ஆசைப்படுறோம். அதை பற்றிலாம் நம்ம விவரமாக பார்ப்போம். அடுத்தபடியாக சிலர் சொல்லுவாங்க, வாக்கை நோக்கி நகர போறீங்களா? ஒருபோதும் அந்த எண்ணமே கிடையாதுங்க. காரணம், வாக்கை நோக்கி நகரும் அப்படின்னா நிறைய தப்புகள் செய்ய வேண்டியிருக்கும். தவறுகளை தட்டி கேட்க முடியாத ஒரு சூழலும் உருவாகும். இங்கே மதுப்பிரியர்களுடைய வாக்குக்காக கூட ஒரு கூட்டம் வேலை செய்யும். நம்ம தப்புன்னா தப்புன்னு சொல்கிற ஆளுங்க. அதனால் அதை நிச்சயமாக செய்ய மாட்டோம். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் திருத்த வேண்டியது இருக்குது. ஆனால் அதை கூட பேசுறதுக்கு தயங்குவாங்க. துணை முதல்வருடைய மனைவியே பார்த்தீங்கன்னா LGBTக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், LGBTக்கு வந்து நாங்கள் ஆதரவு அப்படின்னுவாங்க. நாங்கள் எதிரானவங்கன்னு சொல்ல விரும்பல. சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது. அவர்களுக்கு சில கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை கொண்டவங்க. வாக்கை நோக்கி நாங்கள் நகரலை. இதுக்காக சிலர்லாம் ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசினாலும் நான் அவர்களோடு அன்பு நிமித்தம் இந்த விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்க ஆசைப்படுறேன். ஏன்னா கடவுளோட படைப்பில் எது சரி எது தவறுன்னு இருக்கோ அதை நோக்கி மட்டும்தான் நம்ம பயணிக்க விரும்புகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த பர்சன்டேஜ் இந்த சாதிக்காக பேச போகிறோம், அந்த சாதிக்காக பேச போகிறோம், ஒட்டுமொத்த மனிதர்களுக்காக பேச போகிறோம். அதனால் வாக்கை நோக்கி எங்களோட அரசியல் கிடையவே கிடையாது. இதை எதுக்காக இங்கே சொன்னேன் அப்படின்னா, எல்லா கட்சிக்கும் கொள்கை தலைவர்கள் உண்டு. அந்த கொள்கை தலைவர்களே அவங்க எதுக்காக பயந்து போய் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை தலைவரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது காரணம் என்னன்னா, இஸ்லாமியரா ஐயோ ஒரு ஐடென்டிட்டி வேணுங்க, இந்த சமூகமாக ஒரு ஐடென்டிட்டி வேணும், அந்த சமூகமாக ஒரு ஐடென்டிட்டி வேணும். நாங்கள் எல்லாரையும் மதிக்கிறோம். ஆனால் மனுஷங்களா மட்டுமே பார்க்குறோம். அதனால் நாங்கள் வந்து இவர் எங்களோட கொள்கை தலைவர், இவர் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றத கடவுள் தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். அதன்படி YDP செயல்படும். தவறுகளை ஒருபோதும் செய்ய மாட்டோம். ஒருவேளை தவறுகளை செய்தாலும் அதை திருத்திக் கொள்வோம். ஏன்னா நாங்களும் மனுஷங்க தானே. ஏன்னா கடவுள் அதை சரி செய்வார் நாங்கள் நம்புகிறோம். அதனால் 100% தேவனுடைய திட்டத்தின்படி மட்டும்தான் YDP செயல்படும்.
என்னங்க இது புதுசாக பேசுகிறீங்க, செய்யத்தானே போகிறோம் அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாத்தையும். ஒருவேளை கொள்கை தலைவர்கள் நீங்கள் வேணான்னு சொன்னால் அந்த ஓட்டெல்லாம் போகுமே, வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க, ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்கிறோம், இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே எல்லாரும் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ இவங்கள வச்சுருங்க அப்போதான் அந்த பர்சன்டேஜ் ஓட்டு. எல்லாரையும் மக்களாக பாருங்க, எல்லா மக்களுக்கானதையும் உண்மையும் நேர்மையுமா செய்யுங்க, ஒட்டுமொத்த மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி நாம என்னைக்கு நாமளா இருக்கணும். நாம யாருக்காகவும் போயிட்டு இங்க போய் குல்லா போட்டுக்கிறது, அங்க போய் சிலுவை போட்டுக்கிறது, அங்க போய் விபூதி வச்சுக்கிறது, நீயா இரு அப்படின்றத எங்களுடைய எண்ணம். அதான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆசைப்படுறோம். கடவுளை விரும்பாதவங்க எங்க கூட சேரலாமா? எல்லாருக்குமான நல்லோர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க எல்லாருக்குமே ஆன ஒரு அரசியலை YDP முன்னெடுப்போம். ஆனா அவங்கள கன்வின்ஸ் பண்ற விஷயங்களும் செய்ய மாட்டோம். எது சரியோ அதை மட்டும் செய்வோம். நிறைய பேசணும், இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, பேசிக்கிட்டே இருப்போம். பேசின அத்தனையும் செயல்படுத்துவோம். நான் மறுபடியும் சொல்றேன், எந்த கொள்கை தலைவர்கள் நாங்கள் வெறுக்கல. என் தலைவன் பிரபாகரனை நான் தள்ளி வச்சு பேசுறேன்னா என்ன கிடையாது. அவரிடத்துல ஒரு நல்ல குணம், ஐயா பெரியார் கிட்ட ஒரு நல்ல குணம், ஐயா அம்பேத்கர் கிட்ட ஒரு நல்ல குணம், காகிதமில்லத்தோட ஒரு நல்ல குணம். அவங்களோட கொள்கைகளை நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுறோம். மனிதனை மனிதனாய் மட்டும் பார்க்கிறோம். அதனால் அவர்கள் குறைவா மதிப்பிடலை. ஆனால் கட்டாயமா இந்த YDP மிகப்பெரிய அளவில் எல்லா கட்சிகளுக்குமான முன்னுதாரணமா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கான கட்சி இது. யங்ஸ்டர்ஸை குறிப்பாக எங்களோட இணைய அழைக்கிறோம். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு பழைய மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லலாம் நான் விரும்பல. ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? பிறந்ததுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக உண்மையின் நேர்மையுமா கை கொண்டு எங்க கூட இணைஞ்சு செய்ய வாங்க.